श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி 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 ராமானுஜா रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யற்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியானங்கள் அவர் ஐதீகங்களை வரிசையை அனுபவிச்சுட்டு வரல. இப்போ திருப்பாவையினுடையதான வியாக்கியானத்தை அவர் ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 6வது பாசுரத்தில் புள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படிங்கிறதான இடத்துல புள்ளாய் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 6000 படியில அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு ஐதீகியத்தை எடுத்து காட்டுறார். அதை இப்போ அனுபவிக்கிறோம். பட்டர் திருவாய்ப்பாடியில் உள்ள ஆறில் சிந்தையந்தியோபாதி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியார் இல்லை என்றருளி செய்வர் அப்படின்னு சிந்தையந்தி அப்படிங்கிற ஒரு கோபியினுடையதான சரித்திரம் புராணாந்தரங்கள்ல வருது. அதுல அந்த சரித்திரத்தை இங்க உதாரணமா எடுத்து காட்டுறார் பராசர பட்டர் அப்படின்னு காட்டுறார் இந்த ஐதீகத்தை. பொதுவாக பகவானை அனுபவிக்கணுமான அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்கணுமே தவிர தான் ஒருவளா ஏகாந்தத்தை போய் பகவானை அனுபவிக்க கூடாது. அப்படி அனுபவிக்கிறது தானே போய் பகவான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோமானா அது ஆரம்பப்படி. அதான் பக்திக்கு புதியை அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றார். இப்பதான் பக்திக்கு புதுசா வந்திருக்கா, அதுதான் புள்ளாய்ங்கிறா. இது என்ன குழந்தைத்தனமா இருக்க? ஏன்னா பக்தியினுடைய ஆரம்பப்படி குழந்தைத்தனமா இருக்கு. நல்ல இளமை பருவம், வாலிப பருவம், யுவதி அப்படின்னு பக்தியை சொல்லணுமானா அப்ப அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்கிறது தான் பூர்ணமான நிலை. பக்தியினுடைய பராகாஷ்டை அல்லது வைஷ்ணவத்தினுடைய பராகாஷ்டை அப்படி இருக்கச்சு நீ அப்படி அனுபவிக்காத, நீ ஒருவள் தனக்குத்தானே பகவான் அனுபவிக்கிறியே, இது என்ன பிள்ளைத்தனம் அப்படின்னு கூப்பிடுறாளாம் ஆண்டாளிங்க புள்ளாய். அந்த இடத்துக்கு ஒரு ஐதீகம் கொடுக்கிறார். திருவாய்ப்பாடியில் உள்ளாரில், திருவாய்ப்பாடியில் இங்கே சொல்றது எடுக்கிறது கோபிகைகளை தான். காரணம் என்னன்னா ஆண்டாள ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் ஆரம்பிச்சு தனக்கு தோழிமார்களை எழுப்புறான்னு சொல்லச்சவே இவளும் ஒரு சிறுமியா இருந்து தன்னுடைய தோழிமார்கள் எல்லாருமே சிறுமிகளாக இருக்கிறதுனால இங்கே திருவாய்ப்பாடியில் உள்ளாரில்னா அங்கே பெரிய பெரிய கோபிமார்கள் இருப்பா, ஆய்ச்சிகள் வயசுல பெரியவாளான கோபர்கள் இருப்பா. இங்கே ஆயர்பாடியில் உள்ளாரில் அப்படின்னு சொல்றது கோபிமார்களை தான் சொல்றார். இந்த இடத்துக்கு பிராசங்கிகமாக சொல்றதுனாலையோ அல்லது இந்த இடத்தினுடையதான முன்னாடி பின்னாடி சங்கதியை பார்த்தாலோ தெரிஞ்சு போயிடுறது இது கோபிமார்கள். அதில் சிந்தையந்தின்னு ஒரு கோபி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியார் இல்லை சிந்தையந்தோபாதி. சிந்தையந்திய பால அவளை போல கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் கிருஷ்ண பக்தியில் புதியார் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அனுபவம் போராது.
பக்தி முத்தி போயிடுத்து மற்ற கோபிகளுக்கெல்லாம். இவ இப்பதான் பிள்ளையா இருக்கா, சிறுமியா இருக்கா பக்தியில அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் எடுத்து கொடுக்குறார். ஏன்னா எல்லா ஆய்ப்பாடி பெண்டு பிள்ளைகளையும் வரவழைக்கணுமானா, பெண்டுகளெல்லாம் வரவழைக்கணுமானா கண்ணபிரான் அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மாதிரி காலம் மாதிரி செய்தியாக சொல்லி விடுறது, செய்தி சொல்லிவிட்டு எப்போ இத்தனை பேர் 5 லட்சம் பேர் கோபிகளுக்கும் தெரியப்படுத்துறது எப்படி இல்லை. இந்த காலம் மாதிரி இந்த மாதிரி அலைபேசி போன்றவைகள்லாம் இருந்ததுன்னா கூட அதில் ஒரு செய்தி அனுப்பிச்சி விட்றலாம், குறுஞ்செய்தி ஏதாவது, அதை மாதிரிக்கும் வழி கிடையாது அப்போது. ஆனால் இதெல்லாம் அவசியமும் இல்லை பகவானுக்கு. ஏன்னா சர்வாந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு யார் யார் எப்போ போய் கலப்பணுன்றது அவனுக்கு தெரியாது தானே. அதனால என்ன பண்ணுவான்னா ஒரு வேணு கீதம் பண்ணுவான். ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சானா, ஏதாவது ஒரு ராகத்தை எடுத்தோ அல்லது ஒரு கீர்த்தனத்தையோ வாசிச்சானா அத்தனை பேர் மனசையும் பிடிச்சி அது இழுக்கும் பிடிச்சி உலகமே மயங்கக்கூடிய புல்லாங்குழல். அதுல நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் ரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாக ஆஜக்முர் அன்யோன்யம் அலட்சிதோத்யமாக சகாந்தோ யத்ர ஜவலோல குண்டலாக நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம். அது காதல விழுந்தவனவே அத்தனை பேருக்கும் மன்மத பானம் வந்து விழுந்தது போல இருக்கு. சாட்சான் மன்மதன் இவனுக்கு பானம் தேவையில்லை, சப்த மாத்திரத்தினாலேயே வேணுகீதத்தினாலேயே எல்லாரும் பிடிச்சி ஆக்கர்ஷிக்கிறான். தது அனங்கவர்தனம் ரஜஸ்திரியா. அத்தனை விரஜத்தில் இருக்கிற கோபிமாருடையதான மனசானது இழுக்கப்படுறது கிருஷ்ணன் பால். ஆனால் கிருஷ்ண கிரகீத மானசாக. அப்போ இவாளா மனசை கொண்டு போய் லைக்க வைக்கல, பகவான் இவாளுடைய மனசை லைக்கும்படிக்கு செய்யறான். அப்படிங்கிறதுனால இவா சாதன பக்தியில் இருக்கிறவா இல்லை, இவாள்லாம் பகவத் கிருபையினால பெறப்பட்டதான சாத்திய பக்தியில பிரேம பக்தியில இருக்கிறவா. அதனால இவா வந்து சாதனையா மனசை கொண்டு போய் பகவான்கிட்ட நிலைநாட்ட செய்யணுமானா அதுக்கு யோகம்னு பேரு. இவாளெல்லாம் யோக மார்க்கத்தை அவலம்பிக்கிறவா இல்லை. இவா அப்படி ஒரு யோகம்னு சொன்னா பிரேம யோகம் இல்லை, கிருபா யோகம். அவனுக்கு யோகம் அடிச்சுதுரா அப்படின்றோம் இல்லையா, அது மாதிரி பகவத் கிருபை இவாளுக்கு அடிச்ச யோகம். இவா ஒன்றும் மண்ணின யோகம் இல்லை. அல்லது சாத்தியமான ஒரு பக்தி இல்லாத சாத்தியமானது சித்தமானது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கிருபையினாலேயே ஏற்பட்டதாகதால கிருஷ்ண கிரகீத மானசாக. அதனால பவளவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்றதுனால இப்ப யார் இழுக்கிறாங்கன்னா அந்த பவளவாயன் தன் பவளவாயனுடைய சௌந்தரியத்தினால பிடிச்சி இழுக்கிறான் ஆழ்வார. அப்போ ஆழ்வார் தானா பக்தி பண்ணாரன்னா இல்ல மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிறதுனால பகவானுடைய கிருபையை மாத்திரம் எதிர்பார்க்கிறவனுக்கு தான் இது கிடைக்கும். சாத்திய பக்தியை கிருபையை எதிர்பார்க்கிறவனுக்கு தான். மிச்சம் எல்லாரும் சாதனை தான் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் கிருபையை அவலம்பிக்கலையே, கிருபையை அனுசந்திக்கலையே. அப்போ அவனுக்கு எப்படி? இப்போ கிருபாவலம்பியா இருக்கிறவனுக்கு தான். அப்படிங்கிறதான நம்ம சம்பிரதாய விஷயங்கள் இங்கே பாகவதத்தையும் சொல்றது. நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாக. எப்போ கண்ணனால் ஆக்கர்ஷிக்கப்பட்ட இத்தனை கோபிகளும் இருக்காளோ அவள்லாம் பிரேம மார்க்கத்தில் போறவாளோ அவளுக்கு என்னைக்குமே என்னன்னா பரஸ்பர பிரேமம் இருக்குமா. அந்யோன்யம் அலட்சிதோத்யமாக, அந்யோன்யதா பாவம். யாரும் யாரையும் விட்டு கொடுக்காத அத்தனை பேரும் கூடியிருந்து குளிரணும்ன்ற ஆசையோட எல்லாரும் தொண்டீர் எல்லீரும் வாரீர் எல்லாரும் போந்தாரோ அப்படிங்கிறதான கேள்விகளும் போந்தார் அப்படிங்கிறதும் எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு ஆசைப்பட்டு அந்யோன்யதா பாவத்தோட ஓடி வராளாம். அதனால அவளுக்கு என்னடா சரீரமும் மறந்து போயிடுது. பிரேம தர்மத்தில் போறதுனால சரீரத்துக்கு ஆசைப்பட்ட அவளுக்கு தானே சரீர அலங்காரங்கள்லாம் தேவை, அல்லது சரீர பந்துக்கள் விஷயமான சிந்தனைகள் எதுவுமே வரலாம். சரீர விஷயமும் சிந்தனை இல்லை, பிரகிருதி பிராகிருத விஷயங்களும் சிந்தனை இல்லை இவாளுக்கு. அதனால பகவத் விஷயமான ஆக்கர்ஷணத்தினால அவள் போறவாளா இருக்கிறதுனால அங்க சொல்றார் அலட்சிதோத்யமாக ச காந்தோ எத்திர. அந்த காந்தனாகிய எம்பெருமான் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு நோக்கி போறா. ஜவலோல குண்டலாக, காதுக்கு போட்டுக்க வேண்டியது, மூக்குக்கு போட்டுண்டாளா, மூக்குக்கு போட்டுக்க வேண்டியது, கையில போட்டுண்டாளான்னு தெரியாத எல்லா இடங்கள் மாதிரி பூஷணங்களை போட்டுண்டு மாறி மாறி போட்டுண்டு அவள் என்ன அர்த்தம்டானா தன் உடம்பு நிலையில இல்லை, உடம்பு சிந்தனையில இல்லை, அவ லோகாதீதமான நிலைமைக்கு போயிட்டா. அப்ப லோகத்துக்கு உட்பட்டதா இருந்தா சரீர நனவு, குடும்ப நனவு, பந்து பரிவாரங்கள் நனவு, பிரகிருதி பிராகிருத நனவு, 1000 சிந்தனைகள் வர வேண்டியிருக்க. அத்தனை சிந்தனைகளும் ஏகோபிச்சு எம்பெருமான்ட்ட அனன்யா சிந்தையந்தோமானும் ஏக சிந்தனாயினும் போயிடுது.
எல்லாமே பாகவதத்தில் இந்த ஒரு ஸ்லோகமே போதும். இவாளுடைய கிருபா பலத்தினால வந்ததான பிரேம மார்க்கம் பிரபத்தி நிஷ்டை எப்படி இருந்தது. இவெல்லாம் பிரபன்னர்கள், சுத்தமான பிரபன்னர்கள். அவள் அப்படி சுத்தமான பிரபன்னர்கள் அவள் எதை ஆசைப்படுறாளோ அதை பகவான் நிறைவேற்றி வைப்பான். ஏன்னா பிரபத்திங்கிறது பூர்ண பலித்தமாகும், பூர்ணமாக பலனை கொடுக்கும். அப்படிங்கச்சு அவன் பிரபத்தியில் பூர்ண நிஷ்டைன்னா என்ன அர்த்தம்னா அவன் கிருபையே எதிர்பார்த்துட்டுக்கா. அவன் கிருப்பை பண்ண முடியாதுன்னு இருந்தால் தானே, இல்லை பண்ண தெரியாதுன்னு இருந்தால் தானே, இல்லை பண்ணுற சக்தி இல்லைன்னு இருந்தால் தானே, இல்லை இவாளுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தானே, எதுவுமே இங்கே விஷயமே இல்லாதனால யாருக்கு வேணா பகவான் கிருபை பண்ணுவான், எப்போதும் கிருபை பண்ணுவான். ஒரு காலத்தில் உண்டு, ஒரு காலத்தில் இல்லைன்னா இல்லை. அப்போ இவாளுடைய ஆசையை மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்குறான். ஆசைப்பட்டுட்டா பகவான் பரம பிரேமியாக இருக்கிறதுனால, நெடுமால் அப்படின்னு இருக்கிறதுனால கிருபை பண்ணுறான், பண்ணிட்டான். எல்லா கோபிமார்களும் வீட்டில் இருக்க முடியல. அவள் வீட்டு வாசலில் சில வீடுகளில் இவளை கல்யாணம் ஆகாத குட்டிகளுக்கெல்லாம் வாசலில் அப்பா அம்மா பாட்டி அத்தை யாராவது இருப்பா, விளங்காத அத்தையெல்லாம் உட்காந்துருப்பா வாசலில். இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு இல்லையா. அதாவது விதவையாக போயிட்டு அத்தை வந்துடுவா வீட்டோட, இல்லை அத்தை பாட்டின்னு ஒருத்தி இருப்போம் கிழவி, இல்லை வெறும் பாட்டியே இருப்பா. இப்படி பல ரகங்கள் உண்டு. பெரியவாளஞ்சினாலும் யாரை பார்த்தும் அவா என்ன நினைப்பாளோ, இவா என்ன சொல்வாளோ, அவா என்ன குத்தம் சொல்வாளோ, எதிர் வீட்டில் பாட்டி பார்த்துட்டுக்காளே, இந்த கோடி வீட்டில் ஒருத்தர் பார்த்து எந்த சிந்தனையும் வராதான். ஏன்னா முத்தி படுத்து இவாளுடைய ஸ்திதி நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிறதோ பாவாய் அப்படிங்கிற நிலைமைக்கோ பரிபூர்ணத்தை நங்காயின்ற அளவுக்கு பரிபூர்ணத்தை வந்துடுது, கொஞ்சமாக ஏறி வந்துட்டா. அப்போ அவளுக்கு எப்படானா பகவான் அங்கே உள்ளாங்குழல் ஊதினான உடனே சர்வம் மறந்துட்டா. பகவானை தவிர்த்து அவருக்கு ஒன்றுமே அவளுக்கு சிந்தனை இல்லை. அதை காட்டிலும் பாகவதாளோட ஒன்று கூடணும் அப்படின்றதான ஒரு சிந்தனையினாலையும், இப்போ அவன் புல்லாங்குழல் ஊதியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா என் கூட வந்து கூடுங்கள்ன்றதுக்காக இல்லை, பக்தாலாம் ஒன்று கூடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் ஒரு சங்கு ஊதி எல்லாரையும் அழைப்பா இல்லையா. வேலைக்காரெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் அதை மாதிரி தொழிற்சாலையில் அழைக்கிறது மாதிரி பகவான் புல்லாங்குழல ஊதி அத்தனை பேர் அழைக்கிறான். என்னடா என்னை பற்றி நீங்கள் அனுபவிங்க கூடியிருந்து எல்லாம் கீர்த்தனங்கள்லாம் பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிப்பா. நாட்டியங்கள் ஆடுறதும் இப்படியாக கும்மி கோலாட்டம் போடுறதுமா அத்தனை பேரும் பாகவதாள் எச்சா அந்யோன்யம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாரும் அந்யோன்யதா பிரேமையில் கூடியிருந்து குளிர்வா. அத்தனை பேர் கூட்டி கண்குளிர காணுமவன் கண்ணபிரான் அப்படிங்கிறதுனால அத்தனை பேரும் வரைச்சே அவ எந்த சிந்தனையும் இல்லாத ஓடுறா. ஆனால் இந்த சிந்தையந்தின்னு ஒரு கோபி மட்டும் வாசலில் வந்து பார்க்குறா. மாமியார் மாமனார் எல்லாரும் உட்காந்துக்கிறத பார்த்தோடனே மற்றவாளுக்கும் உண்டு, பந்து பரிவாரங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு, அத்தனையும் மறந்து வந்துட்டா. அந்த சிந்தனையே வரல. இவெல்லாம் இருக்காளே என்ன சொல்லுவாளோ அதை பற்றி நினைவே இல்லை. சிந்தையந்திக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா அங்கே வாசலில் வந்த உடனே மாமியார் மாமனார்லாம் உட்காந்துக்கிறத பார்த்த உடனே பட்டுன்னு நினைவுக்கு வருது. இவாளை மீறி போனோமானா அப்புறமா இவாளை கோபிச்சுப்பாளே, உள்ள சேர்த்துப்பாளோ மாட்டாளோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற சிந்தனை வந்த உடனே போறவள் பட்டுன்னு அப்படியே நின்றா, திருப்பி தன்னுடைய அறைக்கு வந்துட்டான். இதுதான் புள்ளாய் ஆரம்பப்படி. முத்தினபடி அவளை ஓடியே போயிட்டா. கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல அத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டா. இங்கே அப்படி இல்லை. இவளுக்கு சிந்தனை இருக்கிறதுனால இந்த சிந்தையந்தி வீட்டுக்குள்ளே வந்துட்டா, தன்னுடைய அறைக்கு வந்தா. அங்கே போகணுன்ற ஒரு துடிப்பு, அந்த துடிப்பு அதை நினச்சா ஒரே ஆனந்தமாக இருக்குது. அங்கே என்ன பிரம்மானந்தம் கிடைக்கும்ன்றது தெரியறது. இங்கே என்னடான்னா அவன்கிட்ட போக முடியலையேங்கிறதான துன்பம். இவ வாழ்க்கையில் எவ்வளவு சுகப்படணுமோ அத்தனையும் இந்த இன்பத்தில் அனுபவிச்சுட்டா. ஒரு க்ஷணத்தில் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருந்ததோ பிராரப்தப்படி அத்தனையும் பகவானை விட்டு பிரிஞ்சுட்டோமேன்ற ஒரு துக்கம். இது அத்தனையும் வாழ்க்கை பூரா அனுபவிக்க வேண்டிய சுக துக்கத்தை பகவத் விஷயமாகவே ஒரு க்ஷணத்தில் அனுபவிச்சு கடைசியில் மூச்சு அடங்கி அப்படியே உயிர் போயிடுது. கோலோகத்தில் கிருஷ்ணனையே போய் அடைஞ்சுவிட்டா அப்படின்ற அந்த சரித்திரம் அவள். ஏன்னா பிராரப்தம் பரிபூஜ்யதானே, பிராரப்தத்தை கழிக்காத எந்த பிரபந்தனும் போக முடியாதே அப்படின்னு சொன்னால் அந்த பிராரப்தத்தை இவன் ஒரு க்ஷணத்தில் அனுபவிச்சுட்டாலாம் எல்லாத்தையும். அது உலக விஷயமான சுக துக்காதிகள் போய் பகவானை விட்டு பிரிஞ்ச விரகம்ன்றதான துக்கமும் பகவானோடதான சேர்ந்திருந்தா எவ்வளவு சுகம் ஏற்படும்ன்றத மனசுனால எண்ணிண்டே அதிலேயே சுகப்படுறதுமா ஒரே க்ஷணத்தில் ரெண்டுமே அவளுக்கு கிடைக்க அதே க்ஷணத்தில் அவனை அடையணுன்ற துடிப்போடையே கடைசியில் வைகுண்டம் போய் சேர்ந்துட்டா அல்லது கோலோகம் போய் சேர்ந்துட்டா அப்படிங்கிறதான விஷயம் அவளுடைய சரித்திரம், சிந்தையந்தி சரித்திரம். அதை சொல்கிறார் இங்கே எடுத்து புள்ளாய்
ஏண்டானா அங்க திருவாய்ப்பாடியில எல்லாரும் சிந்தையந்தி மாதிரி யாரும் கிடையாது, எல்லாரும் பக்தியில முதிர்ச்சி அடைஞ்சவள் சிந்தையந்தி உண்டுதான் புள்ள, ஆரம்ப படியில இருக்கிற பக்தி. அதனால இங்க புள்ளாயின்னு சொல்றது சிந்தையந்திக்கு தாழ்ந்தவா இங்க யாருமே கிடையாதான். எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் ஆண்டாள் கோஷ்டில. ஆனா இந்த ஒரு பெண் பிள்ளை தான் பிள்ளையா இருக்கா, அதனால ஆண்டாள் புள்ளாய் சிந்தையந்தி போல் இருக்கியே அப்படிங்கிற பட்டர் இத ஐதீகமா சொல்றார். திருவாய்ப்பாடியில் உள்ளாறு சிந்தையந்தியோபாதி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியார் இல்லை என்று அருளி செய்வர். அவளை போல புதியவள் யாரும் கிடையாது, அது மாதிரி நீ இருக்கிய ஆண்டாள் கோஷ்டியா இருந்து அப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாளாம் ஆண்டாள் இங்க. அதுக்கு அடுத்த ஐதீகம் திருப்பாவையினுடையதான 7வது பாசுரம் கீச்சு கீச்சு அப்படிங்கிறதான பாசுரத்துல 6000 படி வியாக்கியானம் அழகிமனவாள பெருமாள் நாயனார் அவதாரிகை அந்த வியாக்கியான அவதாரிகையிலேயே சொல்லிட்டு வரார். அதுல ஒரு ஐதீகம் வருது. ஆட்கொண்ட வில்லிஜியர் எழுந்தருளானுக்கச் செய்தே நஞ்சியர் தண்டனிட்டு நிற்க பகவத் விஷயத்தில் ருச்சி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும் என்றருளி செய்ய உம்மை போலே ஆச்சாரியவான்கள் உண்டோ, இங்கனே அருளி செய்வானன் என்ன பகவத் விஷயத்தில் மெய்யே ருச்சி உண்டென்றிருக்கையாவது பாகவதர்களைக் கண்டால் உகக்கும் அன்று காணும் என்றருளி செய்தார் அப்படிங்கிற இந்த ஐதீகம். இதுல என்னன்னா ஒரு தோழியை எழுப்பினா இல்லையா 6வது பாசுரத்துல, அதோட திருப்தி இல்லாத எல்லா தோழிகளையும் அழைச்சிட்டு தான் பகவான்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். செய்யாதன செய்யோன்றச்சவே சங்கல்பிச்சுட்டார் 2வது பாசுரத்தையே. ஒத்தரை கூட விட்டுட்டு நம்ம பகவான்கிட்ட போகக்கூடாது, எல்லாரும் அழைச்சிட்டு தான் பகவான்கிட்ட போகணுன்றது இவ சங்கல்பமா இருக்கிறதுனால எல்லா பாகவதாலையும் ஒன்று கூட்டி பார்க்கறதுல ஆசைப்படணும். உண்மையா பகவான்கிட்ட ரொம்ப ருச்சி இருக்குன்னு சொன்னா அது உண்மை எப்போ தெரியுண்டானா அத்தனை பாகவதாலையும் பார்த்து அதுல உகப்பு வரணும். அப்பதான் மெய்யே ருச்சி இருக்குன்னு அர்த்தம் பகவத் விஷயத்துல. இந்த இடத்துக்கு ஒரு ஐதீகம் கொடுக்கிறார் 6000 படியில. அது என்ன அப்படின்னா ஆட்கொண்ட வில்லி ஜீயர் அப்படிங்கிறவர் சுவாமி ராமானுஜருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜீயர். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள்ல 700 திருதண்ட காஷாய ஜீயர்கள் இருந்தா சிஷ்யால. அதுல இவர் பிரசித்தம் ஆட்கொண்ட வில்லி ஜீயர்ன்றவர். அந்த ஆட்கொண்ட வில்லி ஜீயர் ராமானுஜருடைய சிஷ்யர், கொஞ்சம் இப்ப வயசானவர். சுவாமி நஞ்சியர் காலம் இப்போ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா சுவாமி குரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜர் எல்லாருமே திருநாட்டுக்கு எழுந்தொழிட்டா. அதுக்கடுத்தது சுவாமி பராசரப்பட்டரும் திருநாட்டுக்கு எழுந்தொழிட்டார் அப்படின்னு இருக்கச்சு இன்னமும் வயசான கிழவரா இருந்துட்டு இருக்கார், வயோவிருத்தரா இருந்துட்டு இருக்கார் ஆட்கொண்ட வில்லிஜியர். அப்ப ஆட்கொண்ட வில்லிஜியர் பாட்டுக்கு அப்படி தெருவில் போயிட்டு இருக்கார் ஸ்ரீரங்க வீதியில. எதிர்க்க நஞ்சியர் எழுந்தொழினார். தூரத்திலேருந்து ஆட்கொண்ட வில்லிஜியரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா நஞ்சியர் விழுந்து சேவிச்சார். உடனே இந்த அவரை சேவிச்சு எழுந்த உடனே அவரை பார்த்து ஆட்கொண்ட வில்லிஜியர் சொல்றார், பகவத் விஷயத்தில் ருச்சி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும். எனக்கு உண்மையாவே பகவத் விஷய ருச்சி ஏற்படலைன்னு தெரியுது அப்படின்னா. உடனே அவர் என்ன சொல்றார், நஞ்சி என்ன சொன்னார், அவர் சாதிக்கிறார், சுவாமி இப்படி சாதிக்கலாமா? எப்பேற்பட்ட பெருமை உடைய ஆச்சாரியவான் நீர், எப்பேற்பட்ட ஆச்சாரியவனா ராமானுஜரியே ஆச்சாரியர், சொந்த ஆச்சாரியரா உடையவரங்கள் ஆச்சாரியவான் அப்படிங்கிறார். உங்களை போல ஆச்சாரியவான்கள் உண்டோ? ஏன்னா ராமானுஜருக்கே பிரதம சிஷ்யர்கள் துரிய ஆசிரமத்தில் அபேற்பட்டவாளாக இருந்துட்டு நீர் போய் ஆச்சாரியவானா இருந்துட்டு நீர் இப்படி சொல்லலாமா? ராமானுஜர் ஆச்சாரியராக கொண்ட நீங்கள் போய் எனக்கு இன்னும் மெய்யா பகவத் விஷயத்தில் ருச்சியே வரல அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னார் நஞ்சியர். பகவத் விஷயத்தில் மெய்யே ருச்சி உண்டு என்று இருக்கையாவது பாகவதர்களை கண்டால் உகக்கும் என்று காணும். எனக்கு உண்மையா பகவத் விஷயத்தில் ருச்சி இருக்குன்னா பாகவதால பார்த்தா அப்படி ஒரு உகப்பு வந்து நீர் அங்கே விழுந்து சேவிச்சிருக்கச்ச நானும் விழுந்து சேவிச்சிருக்க வேண்டாமோ, பிரதி தண்டம் சமர்ப்பிச்சிருக்க வேண்டாமோ பதிலுக்கு? அப்படி இல்லாத நான் வெட்டிக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேனே கையை குவிச்சுட்டு, அதில் எனக்கு இன்னும் ருச்சி பூர்ணமாக வரலன்னு தெரியுது அப்படின்னு இங்கே சாதிச்சாராம் ஆட்கொண்ட வில்லிஜியர். இதை இந்த இடத்துக்கு ஐதீகமாக எடுத்து காட்டுறார் அழகிமனவாள பெருமாள் நாயனார். ஏன்டான்னா பகவான்கிட்ட ஈடுபாடுன்னு வந்தால் பாகவதால் அத்தனை பேரையும் கண்டால் உகக்கக்கூடியதான ஸ்திதி வரணும். பாகவத சேஷத்துவத்தில் தான் ஆசை வரணும். அதனால தான் தொண்டீர் எல்லீரும் வாரி அப்படிங்கிறதும், பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே. ஏன்னா அற்புதமான பாசுரங்கள் அனுபவம். உற்றதும் உன் அடியார்க்கடிமை அடியார்க்கென்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே, அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்
அப்புறம் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் எத்தனை இடத்துல பாகவத சேஷத்துவத்தை சொல்லிகிட்டே போகிறான்னா எடுத்துகிட்டே போகலாம். தொண்டர் 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 தொண்டன் சடகோபன், அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே, இப்படிலாம் நிறைய இருக்கிறதுனால அதுதான் உண்மையாக பகவத் விஷயத்தில் ஈடுபாடு வந்திருக்கிறதுக்கு அர்த்தமே. பாகவதால கண்டா உகப்பு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வரலையே அப்படின்னு காட்டுறா ஆண்டாள். அதனால் அந்த உகப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு தோழியாக எழுப்புறா அப்படிங்கிறது இந்த ஐதீகம் காட்டுறா. அதுக்கடுத்து திருப்பாவையில் 7வது பாசுரத்துக்கே கீச்சு பாசுரத்துக்கே வியாக்கியானத்தை 4000 படி திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியர் என்ற அப்படிங்கிற சுவாமிகள் அவர் அருளி செய்த அந்த ஆச்சாரியர் அருளி செய்ததான ஐதீகம், அவர் காட்டுற ஐதீகம். ஸ்ரீதேவி மங்கலத்திலே கமுகிலே நஞ்சியர் ஸ்ரீபாதத்தை உடையார் சிலர் இருபோர் அடைய அமுது செய்விக்க கண்டு பட்டர் பிடாத்தை இட்டு கொண்டிருந்து பிரீதராய் நம் உடையிலே சில மெய்யுண்டாய் என்று அடியிலே சில மெய்யர் உண்டாய் அவர்களுடைய மெய் இவ்வளவும் வரப்பேசுகிறது என்று அருளி செய்தார். சுவாமி பராசர பட்டர் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ராஜாவை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. கர்நாடக தேசத்தில் வானாதிராயன் அப்படின்னு வானவதரையன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவனை பார்க்கறதுக்காக மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. போர்ச்சே அங்கே இருக்கிற வாழ்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் ததி ஆராதனைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். ததி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பட்டர் நம்ம இதே வேஷத்தோட போக வேண்டாம், முட்டாக்கு போட்டுன்னு நம்ம யாருன்னே தெரியாத ஒரு வைஷ்ணவனை போல போவோம்னு தள்ள முட்டாக்கு போட்டுன்னு போனார். அது இங்கே சொல்லவே சொல்கிறார். முட்டாக்கு போட்டுன்னு போனார்னு தான் பிடாத்தை இட்டு அப்படின்னா முட்டாக்கு போட்டுன்னு அர்த்தம். வெள்ளை விளையன்றதான துணி மேல் அங்கவஸ்திரத்தை தூக்கி மேலே முட்டாக்கா போட்டுன்னு போயிருக்கார். பார்த்த உடனே இவர் இன்னாருன்னு தெரியாதே, ஆனால் இவரை அவ்வளவு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வைஷ்ணவன் உடனே சேவிச்சு அவரை உள்ள அழைச்சி அவரை உட்கார வச்சு அவருக்கு மரியாதைகள் பண்ணி பாத பூஜைகள்லாம் பண்ணி பிரசாதங்கள்லாம் சாதிச்சு அத்தனை கௌரவிச்சா, மரியாதை பண்ணா. நான் இன்னார்னு தெரியாத இருக்கச்ச பட்டர்னு தெரிஞ்சு இவ்வளவு உபச்சாரம் பண்ணா அது விஷயம் வேற. நான் வந்திருக்கிறது இன்னாருன்னு தெரியல, ஒரு வைஷ்ணவன்னு பார்த்தாலே இவ்வளவு தூரம் அவ மரியாதை பண்றாளானா இது காரணம் என்னடான்னா நஞ்சியருடைய சிஷ்யா வாழலாம், திருநாராயணபுரத்தில் இருக்கிறவாழலாம். நஞ்சியர்னால இது ஏற்பட்டுதா இல்லை நஞ்சியருக்கு நான் கொடுத்ததான உபதேசத்தால் இது ஏற்பட்டுதானா? இல்லை இல்லை, எங்க அப்பா குரத்தாழ்வான் எங்க ஆச்சாரியர் எம்பார் அவளுடையதான பாகவத சேஷத்துவ நிஷ்டையானது இவ்வளவு தூரம் பாஞ்சிருக்க இவளுக்கும் அந்த நிஷ்டை வந்துடுத்து அப்படின்னு தன்னுடையதான வைபவமா நினைக்காத தன்னுடைய ஆச்சாரியர் தன்னுடைய பிதா அப்படிங்கிற சம்பந்தத்தினால அவளுடையதான ஒரு பாகவத சேஷத்துவம் அடியார்க்கடியானா இருக்கிற நிலைமை இவா வரைக்கும் வந்திருக்கு. நஞ்சியருடைய சிஷ்யாள் வரைக்கும் வந்திருக்கு. அது ஏதோ தமிழ்நாட்டில் இருந்தது, ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அந்த அடியார்க்கடியார்ன்ற நிலைமை அனுஷ்டானத்தில் அப்படின்னு இல்லாத திருநாராயணபுரம் வரைக்கும் இருக்கே அப்படிங்கிறத நினைச்சுட்டு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கு. அதில் சில மெய்யர் உண்டாய் சில மெய்யுண்டாய் என்று என்னடா நம்முடைய கையிலே நம்மளால நம்மகிட்ட இருக்கிற மெய்மைத்தனம் இவாளுக்கு வந்தது நஞ்சியர் மூலமா அப்படின்னு நினைக்காத அடியிலே தனக்கு முன்னாடி இருந்தவாள் சில மெய்யர் யாழன்னா கூறத்தாழ்வான் எம்பார் அப்படின்றவாளை போல உண்டாய் அவருடைய மெய் அவள்கிட்ட இருக்கக்கூடியதான உண்மையான பாகவத சேஷத்துவம் இவ்வளவும் வர பேசுகிறது அப்படின்னு இது வியாக்கியா ஐதீகம் ரொம்ப அருமை. அடுத்து கீச்சு என்று எங்கும் அப்படி இந்த கீச்சுங்கிற இடத்துக்கு திருப்பாவையில் 2000 படி இதுவும் ஜனன்யாச்சாரியர் பண்ணதுதான் அருளி செய்த வியாக்கியானம். அதில் ஒரு ஐதீகம் காட்டுறார். ஆய்த்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அருளி செய்யக்கூடிய அவர் ஐதீகம் விடிவோரை மாளிகையிலே சென்று எழுப்புவாரும் கவி சொல்லுவாரும் வம்சாவளி ஓதுவாருமாக எழுந்திருக்க கடவை இவர் பட்சிகளுக்கு முன்னே உணரும்படியாவதே என்ன தர்மஹானி என்று ஆய்த்தான் அருளி செய்வர் அப்படிங்கிறார். காலங்கர்த்தால எல்லாருமா போய் சுப்பிரபாதம் பண்ணுவா. 6 மணிக்கு சுப்பிரபாதம் பண்ணுவா. யாருடான்னா ராமச்சந்திர பிரபுவுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு அயோத்தியில் அவர் ராஜகுமாரன் இல்லையா, அப்புறமா ராஜாவாகவும் இருந்தார் இல்லையா, அவருக்கு எல்லாரும் போய் எழுப்புவான். இத்தனை பேரும் போய் எழுப்புவா. யாருடான்னா சூதர் மாகதர் பந்தி போன்றவாள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் காயக்கர்கள். ராஜாவுக்கு சுப்பிரபாதம் பண்ணுறது அதுதானே ரங்கநாதருக்கும் சுப்பிரபாதம் உண்டு. ராஜபதர்கணியம் பிராபோதகிம் அப்படின்னு சொல்றது போல. அப்போ விடிவோரை மாளிகையிலன்னா இங்கே அரண்மனையில் காலங்கர்த்தால பதில் சென்று எழுப்புவாரும். எல்லாரும் சுப்பிரபாதம் பாடுவா. சில பேர் கவிதையாக பாடுவா, கவிதைகள்லாம் சொல்லுவா.
சில பேர் வம்சாவளியை சொல்லிட்டு இருப்பா. உங்கள் தகப்பனார் அவர் தகப்பனார்னு ஆரம்பித்து மனு குலத்திலேருந்து ஆரம்பித்து இக்ஷ்வாகுலேருந்து எல்லா பரம்பரையாக அத்தனை பேர்த்தையும் சொல்லிட்டு வருவா இல்லையா. இது வம்சாவளி ஓதுறதுன்னு ஒரு சில பேர், கவிதையாக பாடுறதுன்னு சில பேர், சுப்பிரபாதம் பாடுறதுன்னு சில பேர், கானம் இசைக்கிறவான்னு சில பேர், இது மாதிரி பல பேர் ராஜாவுக்கு சுப்பிரபாதம் பண்ணுவா. அப்படி எழுந்துக்கும்படிக்கு இருக்கு. அப்படி எழுந்துக்கும்படி தானே இருக்கார். இத்தனையும் நடந்தா தான் அப்புறம் எழுந்துப்பார். சக்கரவர்த்தி திருமகனான ராமர் அப்படிங்கிறது இல்லையா. அதே ராமரே காட்டில் இருக்குச்சே என்ன நடந்துறான்னா, அங்கே லக்ஷ்மணரை பார்த்து எழுப்புறார். எப்படான்னா இந்த பட்சிகள்லாம் கூவுறதுக்கு முன்னாடியே 3 மணி 3:30 மணிக்கே இந்த மாதிரி முதல்ல பிரதம பட்சி எது கூவுமோ அது மாதிரி கூவ ஆரம்பிச்சுட்டு பார், லக்ஷ்மணா பொழுது விடிஞ்செடுத்து எழுந்துரு அப்படின்னு எழுப்புறான். அதுக்கு இங்கே எடுத்து கொடுக்குறார். அப்படி லக்ஷ்மணா நீ எழுந்துரு, வனத்தில் உள்ள பறவைகள்லாம் கூட பத்தியா எல்லாம் கூப்பிடுறது பாரு, வார்த்தை சொல்றது பாரு, ஒன்றுத்துக்கு ஒன்று பேசுறது, கலந்து பேசுறது, அது உன் காதல வெள்ளியோ, எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறார் அப்படின்னு தெரியறது. இதுல வன்யானம் வனத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஒலி பட்சிகளுடைய துவனி கேளு அப்படின்றார் இல்லையா. அப்படி அத்தனை பேரும் கூவும்படி பட்சிகள் கூவச்சவே எழுந்துக்கிற எம்பெருமான் இப்போ என்ன ஆச்சுன்னா, இத்தனை பேரும் காயகர்கள்லாம் வந்து பாடியும் கூட அப்புறமா அவங்க எழுந்துக்கலையாம். 6 மணிக்கு மேலே தான் மெதுவாக எழுந்துக்கிறார். இத்தனை பேர் சுப்பிரபாதங்கள்லாம் பாடியும் கூட. எங்கடானா அதே ராமரே தானே இப்போ ரங்கநாதராக இருக்கார். ரங்கநாதனா இருக்குது. இத்தனை ஒலியும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயின்னு எழுப்ப கீச்சுன்னு அதெல்லாம் பறவைகள் கத்தின சத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. அது முன்னாடி 5:30 மணிக்கு காயகர்கள்லாம் வந்து அவவா பாட வேண்டியது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, அவவா அஷ்டாச வாத்தியங்கள் முழக்கிறது எல்லாம் ஆகி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயே கௌசல்யா சுப்ரஜாராமா நான் விட்டு 6 மணிக்கு மேலே மெதுவாக எழுந்துக்கிற மாதிரி அமைஞ்சுடுத்து அப்படிங்கிறார். விடுவோரை மாளிகையிலே சென்று எழுப்புவாரும் கவி சொல்லுவாரும் வம்சாவளி ஓதுவாருமாக எழுந்திருக்க கடவை இவர் பட்சிகளுக்கு முன்னே உணரும்படியாவதே இது என்ன தர்மஹானி. அப்படி எல்லாரும் எழுப்பினா விட்டு எழுந்துக்க வேண்டிய எம்பெருமான் ஆனால் காட்டில் இருக்குச்சே பட்சி சத்தத்தை கேட்டு 3 மணிக்கே எழுந்துட்டாரே, இது தர்மஹானி இல்லையா. நம்மளாம் வேணா எழுந்துக்கலாம், பக்தாடலாம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் மெதுவாக எழுந்துக்கலாமே. ஆனால் அவர் சீக்கிரம் எழுந்து ஏ லக்ஷ்மணா இவர் பொழுது விடிஞ்சிடுத்து அப்படி அவரை எழுப்புற மாதிரி ஆயிடுத்து பட்சியுடைய சத்தத்தை கேட்டு. அப்படி ராமரே பட்சி சத்தத்தை கேட்டு எழுந்து லக்ஷ்மணரையும் எழுப்புவாரானா நம்மளாம் பாகவதாளா இருக்கிறவா இந்த கீச்சுன்னு எல்லாம் சத்தம் கொடுத்தும் கூட நம்ம எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு அறிவுறுத்துறதுக்காக. என்ன தர்மஹானி, அப்பவும் நம்ம தூங்குறது தர்மஹானி ஆச்சே என்று ஆய்த்தான் அருளிச்சே வரனால எழுந்துரு அப்படின்னு எழுப்புறான்னு இதுக்கு ஐதீகம். ஆய்த்தான் கொடுக்கறத ஈராயிரப்படியில் வியாக்கியானத்தை சொல்றார் ஜனன்ய ஆச்சாரியர். அதுக்கடுத்து கோதுகலமுடைய பாவாய், இதுக்கு ரொம்ப பிரசித்தமான ஐதீகம். இது முலை எழுந்தார் படி மோவாய் எழுந்தார்க்கு தெரியாதிரே என்று பட்டர். முதல் திருப்பாவையில் முதல் அவதாரிகள் எடுத்து பார்த்தோம்னா பூர்ண திருப்பாவைக்கும் பிரவேசம் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து பார்த்தோம்னா முதல் அவதாரிகையிலேயே அங்கேயும் சொல்றார். யார் சொல்றாருன்னா அங்கே சாதிக்கிறது ராமானுஜர். மோவாய் எழுந்தார்க்கு முலை எழுந்தார்படி என் தெரியும் அப்படின்லாம் சொல்லி ஆக ஆண்டாளே சொல்லி ஆண்டாளே கேட்கும் இத்தனைன்னு அங்கே ஒன்று இருக்கு. இந்த இடத்துல கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிற இடத்துலையும் இங்கே என்னடா நான் ஒரு பொம்மநாட்டியுடைய சிரமம் என்னன்னு ஒரு பொம்மநாட்டிக்கு புரியுமே தவிர ஒரு புருஷனுக்கு புரியுமா? அதுலேயும் சாதாரண புருஷன் இல்லை, புருஷோத்தமனான கிருஷ்ணனுக்கும் இது புரியாது. நம்ம சிரமம் என்னன்னு பகவானுக்கே புரியாத சிரமம், மற்ற எந்த புருஷாளுக்கும் புரியாத சிரமம். ஆனால் ஒரு பொம்மநாட்டியுடைய சிரமம் பொம்மநாட்டி கூடியா புரியாத இப்படி பாடுபடுத்தியே படுத்துட்டுக்கே கோதுகலமுடைய பாவையாக இருந்துட்டு எழுந்து வர வேண்டாமா அப்படிங்கிறாளாம். இந்த இடத்துக்கு தான் பட்டர் சொல்றார் மோவாய் எழுந்தார் படி முலை எழுந்தார்க்கு தெரியாதிரே. மோவாய் முலை எழுந்தார் படினா அவ வந்து ஸ்தனங்கள் முளைச்சதான ஸ்திரீகள். அப்போ ஸ்திரீகளுடையதான பாவங்கள்லாம் மோவாய் எழுந்தார்க்குன்னா மோவாங்கட்டில் மீசியம் கீழே தாடியும் முளைச்சதான ஆம்பளைகளுக்கெல்லாம் என்ன புரிய போகிறது அப்படிங்கிறது. இங்கே ஆம்பளைகளுக்குங்கிறது பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த கிருஷ்ணனுக்கே தெரியாது, ஏன்னா அவனும் மோவாய் எழுந்தார் இந்த கோஷ்டியில் தான் இருக்கார். அதில் கிருஷ்ணனுக்கும் இது புரியாது, ஏன்னா அவனும் ஆம்பிள்ளையா போயிட்டதுனால. இப்போ யாருக்கு தான் புரியும்னா உனக்காவது புரிய வேண்டாமா, ஏ தோழி உனக்காவது புரிய வேண்டாமா, எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாளாம்.
அதுக்கடுத்து எழுந்திராய் அப்படிங்கிற இடத்துக்கு திருப்பாவை 8வது வாசனம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்திருந்தோம் கோது தரமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படிங்கிற இந்த எழுந்திராய் இடத்துக்கு பட்டர் போது விடியந்தனையும் கண் வளர்ந்தனோட சிஸ்டர்கள் எல்லாரும் கொண்ட கோலங்களும் தாங்குளுமாய் வந்து கிடக்குமா போலே அப்படின்னு. இந்த ஐதீகத்தை 4000படியில ஜனன்யாச்சாரியர் திருநாராயணபுரத்தில் அந்த சுவாமி அருளி செய்கிறதான ஐதீகம் இது. பராசரபட்டர் சுவாமி பராசரபட்டன்றவர் பகவானுடையதான செல்லப்பிள்ளை. அங்கே ராமானுஜருக்கு செல்லப்பிள்ளைன்னே பேர் திருநாராயணபுரத்தில். இங்கே நம்பெருமாளுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் செல்லப்பிள்ளை யாருடான்னா பராசரபட்டர். பராசரபட்டர் செல்லப்பிள்ளை அப்படின்றதுனால ராஜகுமார்னா ஸ்ரீரங்கத்தில் ராஜகுமாரனா இருந்தால் கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்துப்பார். யாரும் அவரை அவசரப்படுத்த மாட்டோம். அவர் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் சயனிச்சுட்டுக்கட்டும். அவர் சயனிக்கிற அழகை பார்ப்போம், அப்புறம் திரு அனந்தலை பார்ப்போம், அவர் எழுந்துக்கிற அழகை பார்ப்போம், என்ன முதல்ல பேசுகிறான்னு இப்போ கவனிப்போம். இப்படிலாம் சிஷ்யாலாம் ஆசையாக வந்து காத்துட்டுப்பா. அவள்லாம் பிராத காலத்தில் பஞ்ச உஷட்காலத்திலே ஸ்நானம் பண்ணிட்டு நாட்காலே நீராடின்னு 12 திருமண்காப்பு வெட்டிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ஆச்சாரியனுக்கு சுப்பிரபாதத்தை சேவிக்கணும்னு வந்து நிற்பா 6 மணிக்கு. இவர் நடனா தாம் முதல்ல 3 மணிக்கு எழுந்துக்கணுமே ஸ்நானம் பண்ணணும் என்றதான் இல்லை, சொகுசாக இருப்பார் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால. அதில் இவர் வந்து என்னன்னா போது விடியும் தனையும் 6 மணி வரைக்கும் சயனிச்சிருப்பார். பெரியவர்களான சிஸ்டர்கள் எல்லாருமே ஸ்நானம் பண்ணிட்டு துவாதச ஊர்த புன்றங்களையும் தரிச்சுண்டு அதுக்கு மேலே இல்லாத திருமணி தாழ்வடம்னு சொல்லக்கூடிய துளசி தாமர மணிமாலைகள் பவித்திர மாலைகள் இதெல்லாம் தரிச்சுண்டு எல்லாரும் வருவாளாம். இத்தனை பேரும் வந்து கொண்ட கோலங்களோட அத்தனை பேரும் கோலங்கள்னா தங்களை அலங்காரம் வைஷ்ணவனுக்கு எது அலங்காரமோ அதெல்லாம் அலங்காரங்கள்லாம் முடிச்சுன்னு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுன்னு வந்து நின்றா இத்தனை பேரும் வந்து எழுப்ப பட்டர்களை எழுப்புவார்களாம். அத்தனை பேருமா சேர்ந்து பட்டர்களை எழுப்ப அது கைங்கரியம் நமக்கு வாய்ச்சிதே பாக்கியம், ஆச்சாரியனுக்கு சுப்பிரபாதம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிதே வாய்ச்சிதேன்னு வந்து அத்தனை பேரும் வந்து சுப்பிரபாதம் பண்ணுவாளாம். அது மாதிரி உறங்கி கிடப்பதே இப்படி படுத்து நீங்கள் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாய் தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாரா இந்த அருளையில் வரும் பாவாய். இத்தனை பேரும் வந்து எழுப்பியும் கூட நீ படுத்துட்டுக்கே என்ன பட்டர் மாதிரி இருக்கே இங்கே அப்படின்னு இங்கே ஐதீகம். அடுத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய 9வது திருப்பாவைக்கு தூமணி மாடம் அப்படிங்கிற இடத்துக்கு 6000 படி வியாக்கியானத்தில் சுவாமி அழகிமனவாள பெருமாள் நாயனார் ஒரு ஐதீகத்தை காட்டுறார். ஆழ்வான் ஹிதாம்சத்துக்கு ஒரு வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையமென்றா போலே இவர்களும் இவளுடைய மாளிகையில் அழகை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வான் சொல்லுவாராம். ஆழ்வானால் கூறத்தாழ்வான் சுவாமி கூறத்தாழ்வான் சாதிப்பார். ஹிதாம்சத்துக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு எது நன்மையோ அது எதிரானா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், அனுசந்தானம் பண்ணால் போகிறோம்னு வரோம். அதுவே நமக்கு உஜ்ஜீவனம். ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கானா அந்த ஸ்ரீ வைஷ்ணவனை கூட நீ ஸ்மரிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவனுடைய தேக யாத்திரையை பற்றி கூட நீ சிந்தனை பண்ணணுன்றது கூட இல்லை. அவன் வீட்டினுடையதான அழகு ஏன்னா தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், அவர் அவன் உறவாக இருக்கக்கூடிய மாமான் மகளே மணிக்கதவு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாமான் மகளுடையதான வீடு இந்த தோழியினுடைய வீடு அதாவது ஒரு பாகவதனுடைய வீடு எப்படி இருக்குன்னு அதை அனுசந்தானம் பண்ணி அறைகள்லாம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன விதமான மங்கள தீபங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்கா, கோலம் எப்படி போட்டு வச்சிருக்கா, தூபம் எப்படி கமழறது, அவளுடைய படுக்கறையில் பள்ளிக்கட்டு எப்படி இருக்குது, அதில் வந்து மெத்தன்ற பஞ்சசயனம் எப்படி இருக்குது, துயிலனை எப்படி இருக்குது, இதெல்லாம் சிந்தனை பண்ணியிருந்தாலே போர்மையா. நீ பகவானையும் நினைக்க வேண்டாம், பிராட்டியும் நினைக்க வேண்டாம், ஒரு கால் பாகவதால கூட நினைக்க வேண்டாம். பாகவதால் வீடு அது மாளிகை திருமாளிகை அதை சிந்தனை பண்ணியிருந்தாலே போரும். அதுவே நமக்கு உஜ்ஜீவனை ஹேத்துவாக்கிறதுனால என்றா போல இவர்களும் இவளுடைய மாளிகையில் அழகை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். அடுத்து மாமீரவளை எழுப்பீரோங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அடுத்து நம்ம பிற்பாடு அனுபவிக்கலாம். மேலே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 ராமானுஜா
भगवान की जय। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः।